தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 7, 2026 சனிக்கிழமை தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ஆட்டு சந்தை. இன்னைக்கு சந்தைக்குள்ள போய் எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு, என்ன விலை சொல்றாங்க, மக்கள் எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் கேட்க போறேன். வாரம் நம்ம தொடர்ச்சியா அந்த வீடியோ போட்டுறோம். தொடர்ச்சியா நம்ம வீடியோவை பாருங்க, உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. வாங்க உள்ள போய் என்ன டீட்டெயில் பார்க்கலாம். நாங்க கடலூர் மாவட்டம். சரி, ஆவட்டியா பக்கத்துல ஊரு. அப்பா, கடலூர் மாவட்டம். அங்க இருந்து இங்க வந்து கொடியாடுகள் வாங்க வந்திருக்கீங்க. சரி, எத்தனை உருப்படிகள் வாங்க வந்தீங்க? எப்படி? ஒரு 3 உருப்படி வாங்கி இருக்கிறோம். சரி, 2 பேர் ஆடு. ஒரு 2 பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க. ஆமா, வண்டி பிடிச்சு வந்தீங்களா? வண்டி பிடிச்சு போகணும் இங்க இருந்து. சரி, எத்தனை உருப்படிகள் அப்ப மொத்தம் 2 பேத்துக்கு சேர்த்து? ஆளுக்கு 4 நாள் தான். ஆளுக்கு 4 நாள். 4 நாள் 8 உருப்படி. இதுல 2 குட்டி ஆடு வேற கிடக்கு. அது 2 குட்டி ஆடு, இருந்தது ஒரு குட்டி ஆடு. எது 3 குட்டி ஆடு? இல்ல, ஒரு குட்டி ஆடு. ஒரு குட்டி ஆடு, 2 குட்டி ஆடு, மொத்தம் 8 உருப்படிகள் வாங்கிருக்கீங்க. சரி, என்ன அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்து இங்க கொடி ஆடு பாக்கலான்னு வந்தா ஒண்ணு ஆடு ஒண்ணு சரியில்லாம தான் இருக்குது. இருந்தாலும் எதை அப்புறம் வந்ததுக்கு புடிச்சிட்டு போறோம். சரி, கற்பனை பண்ணி வந்தது இல்ல. நாங்க பாத்து யூடியூப்ல பார்த்தது மாதிரி இல்ல வந்து ஆடு இல்ல வந்து. சரி சரி, இந்த இதெல்லாம் நல்லா இருக்கே. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்ப வாங்கியாச்சு வந்து. சரி சரி சரி, என்ன பட்ஜெட்ல வந்தீங்க? ஆளுக்கு எவ்வளவு பட்ஜெட்ல வந்து என்ன, ஒரு ஆடு மட்டும் வந்து சில ஆடு வந்து ஒரு 13-15 அப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். இங்க வந்தாக்க ரேட்டு ஒரு மாதிரியா பார்த்து சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்ண, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி அப்புறம் வாங்கிட்டு போக வேண்டியது. வந்ததுக்கு வாங்கிடணும். வாங்கியாச்சு. சரி, உங்களுக்கு 3 ஆடுகள் எவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு 3 ஆடு. இது வந்து 15 ரூபா. சரி, அது வந்து ஒரு 25 ரூபா. 2 குட்டியோட இருக்கா? அந்த 2 குட்டி 2 ஆடோட 25. 2 குட்டி 2 ஆடோட 2 ஆடு 25. இது ஒரு 15. ஆமா, ரைட். இவ்வளவு வாங்கிருக்கீங்க. சரி, வந்ததுக்கு வாங்கியாச்சு. இன்னும் இத போய் காசா மாத்தணும். உழைப்ப போட்டாதான் மாத்த முடியும். இந்த ஆடுகள் அங்க விற்பனை பண்ணிரலாமா? பண்ணிரலாம். இல்ல, சில ஊர் ஆடுகள் சில ஊர்ல விற்பனை பண்ண முடியாது. அதெல்லாம் ஓடிரும். வந்து ஆடா ஓடாது, ஓடிரும். சிறுவில்லிபுத்தூர் எவ்வளவு குட்டிகள் நிறைய பிறக்கணும் மாதிரி இருக்க? 9 குட்டி வாங்கி. 9 குட்டி. வேற பெரிய ஆடு? பெரிய ஆடு வாங்க வேணும். எல்லாம் 9 குட்டி ஒண்ணு போல பறிக்கிறீங்க. ஒரே வியாபாரிட்ட வாங்குனீங்களா? வேற சரி, ரைட். 9 பொட்டையா கடாவா? 9 கடா குட்டி தானே. 9மே கடா குட்டி. எத்தனை மாச குட்டி இது? இது நல்லா இருந்தா ஒரு 4 மாசம் 5 மாசம் குட்டியா இருக்கும். 4 to 5 மாச குட்டி. என்ன எல்லாமே கடாவா பார்த்து பறிக்கிறீங்களா? காட்டுல வளர்ப்புக்காண்டி அகத்தி கூட எல்லாம் போட்டுருக்கோம். சரி, ஏற்கனவே அதனால அப்படியே அவங்க வீட்டுல பாத்துக்கிறதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. இல்ல, பொட்டையா வாங்கினா பெருகுமே, அதான் கேட்டேன். இல்ல, அத பாக்குற அளவுக்கு இல்ல. கடா குட்டினா வாங்கி வளர்த்துட்டு வித்துக்கலாம். சரி, அதனால வாங்கிக்கிறோம். கடா குட்டினா பிரச்சனை இல்ல, வேலை கம்மி. வளர்த்து வித்துக்கலாம். பொட்டை குட்டினா விக்க முடியாது. அது சென்னையா இருந்தா பாக்கணும். குட்டிய பாக்கணும், அது எல்லாத்தையும் பாக்கணும். அதனால வேணாம். சரி, இது என்ன சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? ஒரு குட்டி 6 ரூபா 6500 ரூபா. உங்க பட்ஜெட் ஒரு குட்டி 6 ரூபா 6500 ரூபாய்க்கு பார்த்து எல்லாம் 9 குட்டி வாங்கிருக்கீங்க. இது எப்போ விற்பனை? விற்பனைன்றது வந்து ஒரு 4 மாசம் 5 மாசம் வளர்ப்போம். அதான், ஒரு சிலரு போன உடனே ஒரு 500 ரூபா கிடைச்சா கொடுத்துருவாங்க. இல்ல, நான் 4 மாசம் வளர்ப்பேன், வளர்த்து டபுள் ஆனவரை தான் விற்பேன் அப்படின்னு இருக்கா கணக்கு? தேவைக்கு தகுந்தாப்புல வித்துக்கிட வேண்டியதானே. வீட்டுல ஏதாவது செலவு பண்றா அப்படியே வளர்த்தவனையும் கேட்டு வந்தாங்கன்னா வித்துக்கிற வேண்டியதானே. சரி, ஆடு வளர்ப்புல என்ன லாபம் சொல்லுங்க, நீங்க பாக்குறதுனால கேக்குறேன். வேலைக்கு வெளியிடத்துக்கு போனா லேட் ஆகணும், பிள்ளைகளை பார்க்க முடியாது, வீட்டுக்கார பார்க்க முடியாது. இதுனா வீட்டுல இருந்துகிட்டு வளர்த்துட்டு வீட்டு செலவுக்காக நான் வித்துக்கிருவேன்னு. சூப்பர். 2 குட்டி ஆடு நல்ல அம்சமா இருக்கு. குட்டி 2 நல்ல வெள்ளை குட்டியா போட்டிருக்கு. சூப்பரா இருக்கு. என்ன விலை சொன்னாங்க, எப்படி கேட்டு எப்படி வாங்கிருக்கீங்கண்ணே? என்ன விலை சொன்னாங்க? 40 ரூபா. நான் 30 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். எப்பா, 40 ரூபா சொல்லியிருக்காங்க. குட்டி பிடிச்சி, ஆடும் குட்டியும் பிடிச்சி போச்சு. முதல்ல கேட்ட விலை எவ்வளவு? அப்போ 40 ரூபா கடை கிடையாது. 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 30 ரூபாய்க்கு வாங்கினா நம்ம போட்ட காசை எப்படி எடுக்கிறது, என்ன கணக்குல வாங்கினீங்க? என்ன கணக்கு பிரிச்சு சொல்ல முடியுமா? 20-10 அப்போ. கோவில்பட்டி வேலாயுதபுரம். கோயில்பட்டி வேலாயுதபுரம். கன்னிக்கிடா, பால் கன்னிக்கிடா, காயடிச்ச கிடாவா? காயடிச்ச கிடா. என்ன தேவைக்காக போதுனே? கோயில் பொங்கலுக்கு. கோயில் பொங்க வைக்கிறதுக்கு கோயிலுக்காக பிடிச்சிருக்கீங்க. கோயிலுக்காக வாங்குறதுல என்ன எல்லாம் பாத்தீங்க? சிலர் வந்து கலர் பார்ப்பாங்களே. கலர் பார்க்கணும். நான் கன்னிக்கிடா பார்த்தேன். கன்னிக்கிடா தான் பார்த்து வாங்கிருக்கீங்க. சரி, என்ன விலை சொன்னாங்க, எப்படி கேட்டு எப்படி வாங்கிருக்கீங்க? 23 ரூபா சொன்னாங்க. சரி, 20 ரூபா வாங்கி. 20 ரூபா. கோயில் கடையில இட மதிப்புலாம் பார்க்க முடியாது, மனசுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிட வேண்டியதான். ஒண்ணு போல கன்னியாடா பிடிச்சிருக்காங்க. பால் கன்னி
என்ன தேவைக்காக போகுது? வளர்ப்புக்கு போதா? வளர்க்க வளர்ப்புக்கு. எல்லாமே பல்லு சேர்ந்த ஆடா இருக்கும் போல. 2 பல்லு 4 பல்லு. 2 பல்லு 4 பல்லாம் இவ்வளவு பெருசா இருக்க? 2 2 பல்லு தான். பரவாயில்லையா, நல்ல ஒரிஜினல் பீஸா இருக்கா. விருதுநகர் மாவட்டத்தோட சிறப்பு சாத்தூர் ஆடோட சிறப்பு. எதுக்குமே குட்டி கிடையாது, எல்லாமே செனை. 2 பல்லு 4 பல்லு 6 பல்லுல இருக்கு. ஒரு பீஸ் என்ன ரேட்ல வருது? 1 லட்சம். 4ம் சேர்த்து 1 லட்சம். ஒரு குட்டி 25,000மா? 25 வளர்க்கறதுக்குனால நல்ல ஒரிஜினல் பிரீடா போட்டீங்க. இந்த மாதிரி ஆடுகளை வாங்கினா நமக்கு என்ன லாபம்? இல்ல கண்ணியா வாங்கிருக்கீங்க? நம்ம ஊர்ல போரு, கரும்பூர், செம்போர் தான் வாங்குவாங்க. போராட்டோட கன்னியாட்டுல பால் அதிகமா இருக்கும். பால் அதிகமா இருக்கும், குட்டியை வளர்த்துரும் சொல்லுவாங்க. குட்டி காய்ச்சல் மண்ணடி இருந்தாலும் நம்ம எரிச்சிடும். சரி, போராட்டோட. ஓகேண்ணே. 1 லட்சம். 4 ஆடுகளும் சேர்ந்து 1 லட்சம். போட்ட காசை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? போட்ட வீட்டுல இருந்தாலே போதும். இருந்தாலே ஒரு ஈத்து 2 ஈத்துல எடுத்துடலாம். இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுலே டாப் கிடா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேடி பிடிச்சி வாங்கியிருக்காங்க. ஒரு கருப்பு, ஒரு வெள்ளை, ஒரு செவலை, 3 வித்தியாசமா இருக்கு. ஆனா எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? என்ன தேவைக்காக? சென்னையில இருந்து வரோண்ணே. ஏப்பா, சென்னையில இருந்து சொந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? கோயிலுக்கு கிடா வெட்டுக்கு வாங்கிட்டு. சொந்த ஊருக்கு கிடா வெட்டு. எவ்வளவு கிடாக்கள் வரும்? எந்த ஊரு, என்ன கோயில்? நம்ம விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுக்கால ஐயம்பட்டி கிராமம். எப்படி நீங்க உங்களுக்கே 3 எப்படி? நம்ம சொந்த வெட்டுக்கு தான். சொந்த இதுக்கு 3. அப்ப பெரிய தலைக்கட்டு. ஆமா, ரைட். எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி முடிஞ்சது? என்ன சொல்லுங்க. நமக்கு நினைச்சு வந்த மாதிரி கிடைச்சது. வீட்டுல நினைச்ச மாதிரி இங்க அமைஞ்சிச்சு. ஆமா. சரி, கருப்பு ஒண்ணு தனியா வாங்கிருக்கீங்க, வெள்ளை ஒண்ணு இருக்கு. 3 வித்தியாசமான கலரா இருக்க. இது ரெண்டும் கெடா சாமிக்கு, அது சும்மா கறிக்கு சேர்த்து. கறிக்காக. விலை என்ன பட்ஜெட்ல எதிர்பார்த்தீங்க? என்ன பட்ஜெட்ல முடிஞ்சு? 3 சேர்ந்து இது ரெண்டும் 55 ரூபாய்க்கு அமைஞ்சது. அது 21 ரூபாய்க்கு அமைஞ்சது. 55, அது 21. 21. ஓகே, மனசுக்கு பிடிச்சாப்புல அமைஞ்சது. ஆமா, ரைட். 3 பேர் வந்திருக்காங்க. மாமா எல்லாத்துக்கும் காரணம். ஆனா எந்த ஊருக்கு போகுது ஆடு? புளியங்குடி போதாச்சு. புளியங்குடி. புளியங்குடினா என்ன மாவட்டம் வரும்? தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம் புளியங்குடிக்கு 2, 3, 4, 5 ஆடு வாங்கியிருக்கோம். 5. வேற எதுவும் வாங்கல? அவ்வளவுதான். 5 தான் வாங்கிருக்கீங்க. 5 ஆடு. எல்லாம் பொட்டையா கடாவா? இல்ல, ஆடுதான். வளர்ப்பு காடு எல்லாமே ஆடு. ஆமா. எல்லாமே 2 பல்லு அதுக்கு மேல இருக்க. ஆமா. இல்ல, 2 பல்லு இப்ப பல்லு போடாது கிடக்குன்னு. அது குரால் கிடக்கு. அது நல்ல உயரமா இருக்கு. கிடா தோரணையில இருக்கு. ஆமா. எல்லாமே பெரிய சைஸா நல்ல ஒரிஜினல் பிரீடா பிடிச்சிருக்கீங்க. எதுக்குமே செனை இருக்கும், குட்டி இல்ல. ஆமா. செனை இது எல்லாம் செனைதான். இது மட்டும் தான் கொஞ்சம் இது. அப்படியா? குட்டி ஆடு இல்ல, எல்லாம் இளஞ்செனைதான். சிலர் எனக்கு நல்ல நிற சனையா இருக்கணும், இல்லன்னா 2 குட்டி போட்டாப்புல இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து வாங்குவாங்க. நீங்க அந்த மாதிரி பார்த்து வாங்கலையா? என்ன காரணம்? அது ஆடு எப்படி இருக்குன்னு தெரியாது, குட்டி பால் எப்படி இருக்குன்னு தெரியாதுல. சரி. அதனால இப்ப இளஞ்செனையா இருந்துச்சுன்னா இப்ப ஆடு நல்லா தோரணையா இருந்துச்சாலும் இப்ப வாங்கிக்கலாம். நல்லது பால் தான். காம பார்த்தாலே தெரியும். அதுல இருந்து நம்ம பிரீட் எடுத்துக்கலாம். பிரீட் எடுத்துக்கலாம். சில நல்லா வளர்த்தி நல்லா நீட் போக்கா இருக்கலாம் ஆடு. சரி, விலை சொல்லுங்களேன். எது எப்படி முடிஞ்சது? இந்த நெட் பெருசா சொல்லுங்க. இது 13 முடிஞ்சது. 13. ஆமா, இது ரெண்டுமே 13 முடிஞ்சிருக்காது. சரி. வேற இது 11. இது 11. இந்த கண்ணி 10,500 முடிஞ்சு. 9,500 முடிஞ்சு இருந்தது. 10,500, 9,500. ஆமா, ஒரு பட்ஜெட் தான். ஆடு வளர்ப்புல என்னென்ன லாபம்? குட்டி எடுத்துக்கலாம். குட்டி நல்லா எடுத்து நல்லா வளர்த்துக்கலாம். ஆடு நல்லா போய் லாபம். ஆமா, நல்லா எல்லாமே லாபம் தான். ஆடு வளர்த்தால லாபம் தான். இதுல ஈனிப்பம் இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துல துட்டுல இருந்து மீறி போயிடும். 2 குட்டி ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சது? 22 ரூபாய்க்கா? பொட்டையும் கிடாவுமா? ஒரு கிடா ஒரு பொட்டை 22. பல்லு 6. இன்னைக்கு சந்தையோட நடப்பு நிலவரத்தை, விலைவாசியை சொல்லுங்க. எப்படி இருக்கு? விலைவாசி சூடாதான் இருக்கு. விலைவாசி சூடா இருக்கு. தண்ணி ஊத்தி அணைக்க முடியல. சொன்னது எவ்வளவு சொன்னாங்க முதல்ல? இதை 25 ரூபா விலை சொன்னாங்க. 25 சொல்லிருக்காங்க. அவ்வளவு 22,500க்கு வாங்கிருக்கீங்க. 22 தான். 22. செலவு 500 ரூபா ஆகும். ஆமா. வீட்டுக்கு போறேன். இந்த ஆடை செலக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? இவ்வளவு ஆடுகள்ல இந்த ஆடை தூக்கிருக்கீங்களா? இந்த ஆடு தான் முத பிடிக்காம. முதல்ல பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. சரி, இதுல நம்ம போட்ட காசை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இது 6 மாசம் ஆகும். 6 மாசம். இந்த குட்டி வளர்ந்த உடனே? ஆமா, குட்டி வளரணும்ல. குட்டி வளரணும். அடுத்து 2வது சென்னை ஆகணும். என்ன 3 குட்டி என்ன விலைக்கு முடிஞ்சது? உள்ள போதா வெளியே வருதா? வெளியே போகுது. என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 15 ரூபாயா? 3ம் சேர்த்து 15. ஒரு குட்டி 5 ரூபா. 3ம் பொட்டையா கிடாவா? 3மே பொட்டை. எல்லாரும் கிடாவா தேர்ந்தெடுப்பாங்க. நீங்க பொட்டையா வாங்கிருக்கீங்களே? வளர்ப்புக்குன்னு அதுவும் சின்ன ஸ்டேஜா இருக்கு. வளர்த்து அப்படியே ஒரு 3 மாசம் வளர்த்துக்காங்க. 3 மாசம் வளர்த்து அதுக்கப்புறம் பருவத்து குட்டி எடுக்கிறாப்லே அப்படி இல்ல? சேல்ஸுக்கு தான். ஒரு 3 மாசம் வளர்ப்பு, கொஞ்சம் பருவ ஸ்டேஜுக்கு வந்தோடனே சேல்ஸ். என்ன விலைக்கு முடிஞ்சது?
16,000 16,000 ஒரே ஒரு கிடா 16,000. பல்லு 2 தானே? பல்லே போடல. ஏப்பா பல்லு போடல. 16,000. காய் அடிச்சதா? காய் அடிச்சு விட்டிதான். என்ன தேவைக்காக? கோயிலுக்கு 16,000. இட மதிப்பு பாத்தீங்களா? இட மதிப்பு 16 கிலோ தான் இருக்கும். 1000 ரூபா ரேட்டுக்கு தான் நிக்குது சந்தையில கிடைக்கும். அப்ப மிச்சம் கேன செட்டு தான் நமக்கு லாபம். ஆமா, அது கூட பார்த்து கிடைக்காது. கெடா குட்டிகள் விலை அதிகமா இருக்கு. கிராக்கியா இருக்கு சிவராத்திரி வர்றதுனால. ஓ சிவராத்திரி வர்றதுனால 15 3 சேர்த்து 15. பால்குடி குட்டி மறந்து தாய மறந்து இறகடிக்க ஆரம்பிச்சு. எல்லாம் பொட்டையா கிடாவா? 2 பொட்டை ஒரு கிடா. 2 பொட்டை ஒரு கிடா. 2 பொட்டை ஒரு கிடா. அப்படியே வளர்த்து பெருசாக்குறீங்களா இல்ல ஒரு வளர்த்து பெருசாக்குறீங்க? விலை எல்லாம் குறைக்க முடியுதா? அவங்க 20 ரூபா சொன்னாங்க, 15 கொடுத்தாங்க. 20 சொல்லி 15. 5 ரூபா குறைச்சிருக்கீங்க. எவ்வளவு குட்டிகள் வாங்க வந்தீங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? நாங்க ஒரு 10-30 குட்டி வாங்க வந்தோம். ஏப்பா 30ன்னா இப்ப பெரிய எண்ணிக்கையில இருக்கு. போடுங்க உள்ள. சரி, இல்ல கிடக்குன்னு 30ன்னா எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க ஒரு 2-3 பேரு. 3 பேர். ஆளுக்கு 10 குட்டி மாதிரி கணக்கு. 30 குட்டி. சரி, என்ன மாதிரி குட்டிகள் செலக்ட் பண்ணீங்க? இல்ல சிலர் கடா குட்டியா செலக்ட் பண்ணுவாங்க. கடா குட்டியா தான் வளப்புக்கு வாங்குற மாதிரி. வளப்புக்கு வாங்கி ஒரு 3 மாசம் 6 மாசத்துல சேல் பண்றாப்ல விக்கிற மாதிரி. சரி சரி, என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க ஒரு கடா குட்டி? குட்டியை பொறுத்து இருக்கு. குட்டியை பொறுத்துன்னா இல்ல ஒரு தரம்னு இருக்குல்ல, நான் இந்த தரத்துக்கு தான் நான் வாங்குவேன். இந்த தரத்துக்கு உள்ளதான் எப்பயும் வாங்குவோம். அதான் கேக்குறேன். இந்த தரத்துக்கு உள்ளது 8 ரூபா 9 ரூபா. உங்க ரேட்டு 8 9. ஒரு 15ல இருந்து ஒரு 20 கிலோ எண்ணிக்கை இடையில. சரி சரி, ஆளுக்கு 10 குட்டி. விலைவாசி எல்லாம் எப்படி இருக்குது? அந்த சிவராத்திரி வேற வருது. நல்ல பொருளுக்கு நல்ல மதிப்பு. நல்ல பொருளுக்கு நல்ல மதிப்பு. கரெக்டா சொல்லி முடிச்சீங்க. ரைட். ஆடு வளர்ப்புல என்ன லாபம்? கிடா குட்டியா வளர்க்கறதுனால கேக்குறேன். கிடா குட்டியா வளர்க்கறதுல நம்ம எல்லாத்தையும் கிடா குட்டி பொட்டை குட்டி எல்லாமே லாபம் தான். லாபம் தான். நுணுக்கத்தை சொல்லி தர மாட்டீங்க மக்களுக்கு? அது எடுத்து சொல்ல தெரியல. சந்தைக்கு வந்த 2 குட்டி ஆடு. குட்டி போட்டு ஒரு வாரம் தான் இருக்கும் போலுக்க. ஒரு 15 நாள் இருக்கு. 15 நாள். கொடியெல்லாம் உளுந்துட்டுன்னு. பொட்டையா கிடாவா? ஒரு பொட்டை ஒரு கிடா. ஆடு நல்ல ஒரிஜினல் பீஸ், கரும்போரு, நல்ல மடி செட்டும் நல்லா தான் இருக்கு. ரைட். பல்லு 6 பல்லு 6 பல்லு. சரி, என்ன விலை சொன்னாங்க ஐயா? எப்படி கேட்டீங்க? எப்படி வாங்குறீங்க? 19,000 சொன்னாங்க. எவ்வளவு சொன்னாங்க? 19,000 ரூபாய் கேட்டாங்க. 19 சொன்னாங்க. 15. ஆமா, 15. ஓரளவு நல்ல விலை குறைச்சிருக்கீங்க. 4,000 ரூபாய். சரி, இந்த 2 குட்டி ஆடு வாங்கினா நமக்கு என்ன பெனிஃபிட்? எல்லாரும் கிடா குட்டியா வாங்கி டக்கு டக்குன்னு காசாக்க பாக்குறாங்களே. நீங்க 2 குட்டி ஆடு வாங்கிருக்கீங்களா? என்ன கணக்கு? அதாவது சென்னையா வாங்கி எடுத்து அது கொஞ்சம் இது பண்றதுக்கு கொஞ்சம் கோடை டயத்துக்குள்ள கொஞ்சம் வந்துருமே, அப்படியே பெரிய குட்டி ஆயிருமே அப்படின்னு ஒரு இது பெரிய குட்டி ஆயிரும். இந்த கோடை வர்றதுக்குள்ள மே மாசம் அடுத்து சென்னை ஆயிரும். அடுத்து சென்னை ஆயிரும். ரைட் ரைட். எல்லாம் மேய்ச்சல் முறை தானா? ஆமா, மேய்ச்சல் முறை தான். சரி சரி சரி. ஆடு வளர்ப்புல என்னென்ன லாபம்? இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம வாங்குறோம், வளர்க்குறோம், எல்லாம் செய்யறோம், என்ன லாபம்? விவசாயத்தோட ஆடு குட்டி வளர்க்கறது தான் நல்லது. விவசாயம் பாக்குறத விட. ஆமா, விவசாயத்தோட கூட சேர்ந்து. ஆமா, விவசாயத்தோட விளைஞ்ச வெள்ளாமைக்கு விலை இல்லை. சரி சரி. அதனால இதனாலும் பார்ப்போம் அப்படின்னு இன்னொரு தொழில் வேணும் விவசாயத்துக்கு. அதுல லாபம் கம்மியா இருக்கிறதுனால இதை கொண்டு பார்ப்போம் அப்படின்னு. ஒண்ணு போல குட்டி, ஒரே மாசத்து குட்டின்னா ஒரு 3 மாசத்து குட்டியா இருக்குமா? அவ்வளவு 3 மாசம் இருக்கும். 3 மாசம் இருக்கும். எல்லாம் பொட்டையா கிடாவா? கிடாய். எல்லாமே கிடா. இந்தவா எவ்வளவு சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? அவங்க 22 நாங்க 20 ஒரே வியாபாரிட்ட. ஆமா, ஒரே 22 சொல்லி 21 அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சது. 1000 ரூபா தான் குறைக்க முடிஞ்சது. குட்டிக்கு 250 ரூபா தான் குறைக்க முடிஞ்சது. இந்த ஸ்டேஜ் சின்ன ஸ்டேஜ்ல பிடிச்சிருக்கீங்களா? இன்னும் ஒரு மாசம் தள்ளி பிடிச்சிக்கலாமே. அது ரொம்ப கிளையா சொல்றாங்க. வாங்க முடியல. கிடைச்சது வரைக்கும் வளர்த்துக்கிட வேண்டியதான். ரைட். எந்த ஊர்னா போகுது? விருதுநகர் போகுது. ஓகே. என்ன வேலைக்கு தம்பி முடிஞ்சது? தெரியல, அப்பாட்ட தான் கேட்கணும். ரைட். அண்ணா என்ன ஏக்கா என்ன விலைக்கு முடிஞ்சது? 20,500 ரூபா. பேட்டையோட சேர்த்து 21 வந்துடும் போக்குவரத்து செலவு. ரைட் ரைட். 2ம் பொட்டை சென்னை இளஞ்செனையா இருக்கும். இளம் சென்னை
வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி ஆடுகளை தேர்ந்தெடுத்திருக்கீங்களா? அதாவது புளியம்பூர் ஆடு கலர் வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கும். புளியம்பூர் தான் நல்லா இருக்கும். ரெண்டு குட்டி கொஞ்சம் வாட்ட சாட்டமா போடும். ஓஹோ, ஆமா, அதனாலதான். சரி. முதல்ல எப்படி சொன்னாங்க? எப்படி கடையில 22 ரூபா சொன்னாங்க. ரெண்டையும் சேர்த்து ஒரே வியாபாரிட்ட முடிச்சிட்டீங்க? ஆமா. சரி, 20,500 முடிச்சாச்சு. 22 சொல்லி 1,500 ரூபா தான் குறைச்சிருக்கீங்க. 750 ரூபா தான் குறைச்சிருக்கீங்க. ஆமா. அதுக்கு மேல முடியல. ரேட்டு கூட. விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு தாலுகா கோவலாபுரம் ஊராட்சியில இருந்து வரோம். ரைட். குட்டிகள் வாங்க வந்தீங்களா விக்க வந்தீங்களா? இப்ப விக்க வந்தோம் சார். விக்க வந்தோம். இது வளர்த்த குட்டியா? வீட்டுல வளர்த்த குட்டி. ஓ, வீட்டுல நேரடியா கொண்டு வந்து வித்துட்டோம். பரவாயில்லையே, வீட்டுல வளர்த்ததை நேரடியா சந்தைக்கு கொண்டு வித்துட்டீங்க. இடையில ஆளே கிடையாது? இல்ல, தரகரே கிடையாது. அப்படியா? ஆமா. ஏன் அப்படி? என்ன காரணம்? இல்ல, இடத்தரகர் அதுல 1000-500 பாப்பாங்க. சரி. அதனால நம்ம வளர்த்த குட்டியை நம்மளே நேரடியா வித்துருவோம். சரி. எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க? இப்ப 4 கொண்டு வந்தோம் சார். சரி. 4 வித்தாச்சு. லாபத்துக்கு வித்தாச்சா? நல்ல லாபம் தான். ஓகே. ஆமா. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மூலூர்ல இருந்து வரோம். எங்க? கன்னிசேரி பாத்துருந்தோம். கன்னிசேரி. எவ்வளவு குட்டிகள் வாங்க வந்தீங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? ஒண்ணு வாங்கல, ஒரு கிடாய் வாங்கியிருக்கோம். ஒரே ஒரு கிடா? எத்தனை பேர்? 2, 3, 4 பேர் இருந்த மாதிரி இருக்கு. ஆமா. ஒரே ஒரு கிடா. என்ன தேவைக்காக போகுது? ஆட்டுக்கு. ஆடு எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? ஒரு 10 ஆடு தான். 10க்கு ஒரு கிடா சரியா இருக்கும். ஏற்கனவே கிடா கிடையாது அப்போ? இல்ல. எந்த மாதிரி கலர்ல எதிர்பார்த்து வந்தீங்க? கரும்போரு, செம்போரு, கருப்பு, வெள்ளை? நாங்க நினைச்ச வந்த மாதிரி வாங்கியாச்சு. நினைச்சு வந்த மாதிரினா என்ன எல்லாம் அம்சங்கள் பாத்தீங்க? கரும்போரு. பல்லு 2 பல்லு. நல்ல நீளமான காலு, பருந்தலை, நல்ல முதுகு நீட்டம், வாலு சூப்பர். காய் இறங்கல. ரைட். என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டாங்க? நீங்களா வாங்கிட்டீங்களா? யாரும் வாங்கி கொடுத்தாங்களா? 26,000 சொன்னாங்க. சரி. 20 கீழே கேட்டோம். சரி. 22 முடிஞ்சிருச்சு. 20க்கு கீழே கேட்டு 22. பெர்லாம்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் தானா? ஆமா, தூத்துக்குடி மாவட்டம். ரைட். 2 பெரிய சைஸ் ஆடு. ஆமா. பல்லு எத்தனை? பல்லு 4 பல்லு. ரெண்டுக்குமே 4 பல்லு. ஆமா, 4. சரி. குட்டி கிடையாதா? குட்டியை பிரிச்சிருக்கா? குட்டி இல்ல. குட்டி கிடையாது. குட்டி இல்ல. செனையா இருக்கு. இளஞ்செனையா இருக்குமா? இளஞ்செனை. ரைட். என்ன விலை சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? 38 சொன்னாங்கண்ணே. ரெண்டும் சேர்த்து ஒரே வியாபாரிட்ட? ஆமா. 38. அழகா சொல்லி வாங்கிருக்கேன். 35க்கு வாங்கிருக்கீங்க. 1500 ரூபா குறைச்சிருக்கீங்க. ஆமா. ரைட். இந்த மாதிரி குட்டியும் இல்ல, பெரிய சைஸ் ஆடு. ஆமா. இந்த மாதிரி ஆடுகளை வாங்கினா நமக்கு என்ன லாபம்? என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க? என்ன திட்டம் வச்சிருக்கீங்க மனசுக்குள்ள? 2 சேனை. சரி. குட்டி போட்டாலும் காசை எடுத்துடலாம். குட்டி போட்டால் வாங்கின காசை எடுத்துடலாம். ரைட். ஏற்கனவே உங்களை பார்த்தா நிறைய ஆடு வச்சிருக்க மாதிரி இருக்கேன். ஆமா, ஆடு இருக்கு. ரைட். அப்ப கணக்கெல்லாம் வாங்கியிருக்க மாட்டீங்க? ஆமா. ரைட். இன்னைக்கு எப்படி இருக்கு விலைவாசிலாம்? வேலை இந்த பரவாயில்ல. 2 குட்டி ஆடு குட்டி போட்டு இன்னும் கொடியே உழலையே 1 மாசம் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு கீழே தான் இருக்கும். 30,000. 30 சொல்லி 24. 30,000 சொல்லியிருக்காங்க. 24க்கு வாங்கியிருக்காங்க. ஆனா 2 கிடா என்ன விலைக்கு முடிஞ்சது? 1, 2, 3 பெரிய ஆடு, 5 குட்டி. சரி. அந்த 2 குட்டி ஏல உள்ளதுண்ணே? அந்த ஆட்டுக்குள்ளது. அது என்ன விலைக்கு முடிஞ்சது? அந்த 2 குட்டி ஆடு எல்லாமே ஒரே வியாபாரிட்ட வாங்கிட்டீங்க? அது 2 குட்டி ஆடு, இது 2 குட்டி ஆடு, இது ஒத்த குட்டி ஆடு. ரைட். 3 செட்டு என்ன விலைக்கு முடிஞ்சது? 45. 3 சேர்த்து 45. ஆமா. அதான் உள்ளூர்காரங்களுக்கும் வெளியூர்காரங்களுக்கும் உள்ள வித்தியாசம். விலையை அடிச்சு தூள் பண்ணிருக்காங்க. ரைட். 45 ரூபாய்க்கு ஒரு 2 குட்டி ஆடு, இது ஒரு 2 குட்டி ஆடு, இது ஒத்த குட்டி ஆடு. சூப்பரா வாங்கியிருக்காங்க. 150 ரூபா